ஹலோ where are you from? நம்ம குளிச்சு என்ஜாய் பண்ண போறோம். ஹாய் கைஸ், நான் வாரிஸ் பேசுகிறேன். நம்ம வந்து இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், காலியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற உணவட்டுன அப்படின்ற பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ட்ரிங்கோ சரௌண்டிங்லேருந்து எக்கச்சக்கமான பீச்சஸ் பார்த்துருப்போம். இந்த உணவட்டுன பீச் வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த உணவட்டுன பீச் என்ன மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது கைஸ். உண்மையாக மழையும் வர மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பீச்சுக்கு நம்ம வர்ற ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது. நாங்கள் அந்த வழியாக வரல, இன்னொரு வழியெல்லாம் சுற்றி தான் வந்திருக்கோம். அந்த வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவுமே வர்ற வழி ஃபுல்லாகவுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு மேலேயுமே ரிசோர்ட் தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ரிசோர்ட் தான் இருக்குது. இப்போ வந்து என்ன ஒரு சீசன் டைம் அப்படின்றதால, இந்த சைடு வந்து இப்போ சீசன் அப்படின்றதால வேறு லெவலில் கூட்டம், ஃபாரினர்ஸ் கூட்டமாகவும் இருக்குது. மழையும் வந்துட்டு வாங்க நாங்கள் இந்த பீச்சில் என்ஜாய் பண்ணி ஃபன் எடுக்க போகிறோம். ஓகே, இந்த பீச்சோட அவுட் சைடு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபாரினர்ஸுக்காகவே செதுக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து அரளிய அப்படின்ற ஹோட்டல், பெரிய ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலோட சைட் தான் இந்த சைட். நம்ம வந்து விசிட் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் நம்ம அங்கே போயிட்டு குளித்து ஃபன் எடுக்க போகிறோம். இந்த இருக்குது, இது வந்து பப்ளிக்காக யூஸ் பண்ணுற பிளேசஸ் தான். இதில் வந்து நம்ம குளித்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு உணவட்டுன பீச்சில் குளித்து என்ஜாய் பண்ண போகிறோம். பார்த்துருக்கீங்க, இப்போ நம்ம வந்த டைமுக்கு மழை பெய்யுது, பட் இருந்தாலுமே இந்த உணவட்டுன பீச் சரௌண்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த பீச் சைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக காலியில் இருந்து வெறும் 5 கிலோமீட்டர் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னாலே இருக்குது. இதில் வந்து முருகப்பட்பாறை அதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல். அதை விட ஃபாரினர்ஸ் வேறு லெவலில் இருக்காங்க. நீங்கள் இந்த இடம் சரௌண்டிங்கை பார்த்தாலே தெரியும், முழுக்க அக்மார்க்கா ஃபாரினர்ஸுக்காகவே, மெயினாக டூரிசத்துக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சரௌண்டிங்கை பாருங்கள், நம்ம குளிச்சு என்ஜாய் பண்ண போகிறோம். ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைட் கால் சைடில் தான் வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்பவுமே லார்ஜஸ்டான பீச் சைடாக இருக்கிற ஹொக்கல பீச் சைடம் இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ கைஸ், நம்ம வந்து இந்த உணவட்டுன பீச்சில் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ட்ரிங்கோ அண்ட் நிலாவலி சைட்லேயுமே இந்த மாதிரி பீச் ஐட்டம்ஸ் இருக்குது. நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். பீச் இருக்கிறாங்க, சேம் டைம் இந்த மாதிரி ஃபாரினர்ஸ் வந்து போகிற இடங்கள் இருக்குது. ஆனாலும் எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உணவட்டுன பீச் சைட் வந்துருக்குது. இந்த பீச் சைடில் கிட்டத்தட்ட காட்டுற பாருங்க, கிட்டத்தட்ட நாங்கள் வந்தது அந்த அதுக்கிட்ட நம்ம வெஹிக்கிள் பார்க் பண்ணிட்டு இந்த பீச் சைடாலேயே இப்படியே வந்தாங்க. கிட்டத்தட்ட ஹலோ where are you from? Okay, you like Sri Lanka? Yeah, superb, thank you. Okay. So guys, பாருங்க, அந்த தொங்கல்ல இருந்து இந்த தொங்கல் வரைக்கும் கிட்டத்தட்ட பீச் சைட்ஸால பார்த்தாலே 2-3 கிலோமீட்டருக்கு மேலே, இந்த உணவட்டுன பீச்சை மட்டும் சொல்கிறேன், 2-3 கிலோமீட்டருக்கு மேலேயுமே இந்த டூரிஸ்ட், இந்த ஹட்ஸோ இந்த டூரிஸ்ட் ஆக்கள் இருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ மழை அப்படின்றதால தான் எனக்கு இடையில எல்லா விஷயமுமே கவர் பண்ண முடியாமல் போயிட்டு வந்து நாங்கள் அப்படியே குளிச்சு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக போயிட்டு. ஸோ கைஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல் சைடில் மஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நான் கண்டிப்பாக இந்த உணவட்டுன பீச் சைடை சொல்லுவேன் கைஸ். எனக்கு வேறு லெவலான ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு மொமெண்ட்டாக தான் இது இருக்குது. ஏன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் டைம் நான் கோல் சைடில் வந்து உணவட்டுன பீச் சைடு விசிட் பண்ணுறேன். கோல் சைடு வந்திருக்கேன், பட் இருந்தாலுமே உணவட்டுன பீச் சைடு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததில்ல. இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், வேறு லெவலில் இருக்குது.
சேஃப் கார்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ எந்த வித பிரச்சனையும் விளாடலாம். அதே நேரத்தில் பேட்மிண்டன், வாலிபால் விளாட்றதுக்குரிய ஸ்பேஸ் எல்லாமே இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ உணவட்டின பீச்சில் இருந்து வெளிக்கிடுறோம். நைட் லைஃபோட அந்த மூமெண்ட்ஸ் பார்க்க கிடைக்கல. இப்போ தான் லைட் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் நைட் சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கிறதால இந்த டைம் நமக்கு இந்த முறை நமக்கு உணவட்டின பீச்சில் நைட் லைஃப் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத கவர் பண்ண கிடைக்கல. மேபி நாளைக்கும் இந்த சைடில் நாங்கள் இருப்போம், கோல் சைடில் இருப்போம். சான்ஸ் இருந்துச்சு சொன்னால் இந்த நைட் லைஃபோட மூமெண்ட்ஸை காட்ட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லாட்டியும் நெக்ஸ்ட் டைம் நம்ம அடுத்த வாட்டி எப்பயாவது ஒரு நாள் கோல் சைடு வர்றப்போ கண்டிப்பாக இந்த உணவட்டினையோட நைட் லைஃப் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நான் கவர் பண்ணி காட்ட ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இந்த உணவட்டின பீச் என்ன மாதிரி இருக்குது, எந்த அளவுக்கு ஃபாரினர்ஸை ஈர்க்கிற அளவில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு ஐடியா வழங்கி இருக்கும். இந்த பீச் சைடில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்னோக்லிங், போட் ரைடிங் போகலாம், ஸ்கூபா டைவிங் பண்ணலாம், சேம் டைம் சர்ஃபிங் பண்ணலாம். இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸான ஆக்டிவிட்டீஸுமே செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் ஊருப்பட்ட சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் ஆக்சஸ் எடுத்து வந்து இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கண்டிப்பாக கோல் சைடு வந்தால் உணவட்டின பீச் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எப்படியெல்லாம் இந்த டூரிஸ்ட் பிளேஸை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.